இருக்கும்போது நானும் பார்த்ததுல, திவ்யா இஸ் லைக் மச் பெட்டர் தென் எனிஒன். மச் பெட்டர் தென் எனிஒன். ஓகே. அ எ அது ஒண்ணு சொல்ல வந்தேன் நானு. அப்புறம் வந்து இந்த சபரிய வந்து ஒண்ணும் பண்ணல. குளிர் ஜுரம் வந்தா சீக்கு கோழி மேல போடுற மாரி குகையில கட்டிட்டு உள்ள உட்கார்ந்தோம் அவ்வளோதான். சி எஃபோர்ட் எடுத்தான்னா, அதாவது எஃபோர்ட் எடுத்தா நம்மளுக்கே தெரியும். வில் இட் மெட்டீரியலைஸ் ஆர் நாட். இட்ஸ் நாட் ஈவன் ஐ கேன் டேக் எஃபோர்ட் பாஸ். வில் இட் வொர்க்? வில் இட் மெட்டீரியலைஸ்? அட்லீஸ்ட் ஒரு 50% மெட்டீரியலைஸ் பண்ணலாம். 4,00,000 பிரோஜனம் இல்லாத ஒரு எஃபோர்ட்ட போட்டதுக்கு நீ போடாமயே இருக்கலாம் நீ. யூ யூ என்னமோ சொல்லுவாங்க. நீட் நாட் ஈவன் சஜெஸ்ட். ஓகே. நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். ஓகே. சபரிக்கெல்லாம் வந்து பெஸ்ட். இவனும் ஒண்ணும் பிரஜனை ஒண்ணும் பண்ணல. சும்மா காக்கி சட்டைய போட்டு விரைச்சு நெஞ்ச நிமித்தி நடந்த மேஜர் சுந்தரம் முடியுமா? இவன் கனி இவங்கெல்லாம் கூட சும்மா சரோஜா தேவினா ஆவும் என்ன கோபால். ஏம்மா அந்த அம்மா கோபால தவிர அவர் ஒண்ணுமேவா சொல்லல வாழ்க்கையில. நான் உன கோபால் கோபால் இல்லங்க. கோபால். அந்த படங்க. அந்த படத்துல அந்த டயலாக் தானங்க வருங்க. புதிய ஐயா, படத்துல வரும் என்னங்க அது வரும்? சரி இருங்க வரும் சரி. ஃபுல்லா கேட்டுக்கலாம் இருங்க நல்லா இருக்கு கேளுங்க பேசுங்க அது ஒண்ணு. பிளஸ் வந்து யா பார்வனும் அப்படியே ஒண்ணும் கொங்கு தமிழ்லாம் ஒண்ணும் பேசலங்க. ஒண்ணும் கிழிக்கவே இல்ல. கொங்கு தமிழ் இல்ல, மண்ட தமிழ் இல்ல, மடகாசர் தமிழ். அது கொங்கு தமிழே கிடையாது அது. ப்ளீஸ் யூ ஆல் வரும். கொங்கு தமிழ் அப்படின்னு போட்டாலே இந்த சிறுவாணி அவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. நீங்க தாராளமா போய் கேட்கலாம். சும்மா ஏன்ட்ரா, ஏன்ட்ரா, ஏன்ட்ரான்னு ஒன்றான்னு இந்த தெலுங்குல சொல்லுவாங்க தெரியுமா? ஓச்சேசா லூ, லூ போட்டா தெலுங்கு ஆயிருமா? அது மாரி தான். ஏன்ட்ரா, ஒன்றாலாம் அது குல்டி. அது இது பக்கா கொங்கு நாட்டு தமிழே கிடையாது நம்ம பேசுனது. ஸோ ஆன மொத்தம் யாருமே ஒண்ணுமே கிழிக்கவே இல்லங்க. இந்த டாஸ்க்ல இவங்களுக்கு வந்து பிரெயின்ஸ்ல ஏத்திக்கிறதுக்கே தெரியாது. இவங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இந்த வாட்டி சீசன்ல உள்ள போனவங்க, ரெட் கார்டு, எல்லோ கார்டுக்குலாம் கூட ஒர்த்து கிடையாது. அதுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. ரெட் கார்டு அதெல்லாம் குடுக்கவே கூடாது. இவங்கள அரஸ்டே பண்ணி உள்ள வாரண்ட்க்கு வந்தாலும் இவங்க என்னமா சொல்லுவாங்க இந்த வாட்டி? ஐயோ! பாதி நாள் என்ன கூட்டிட்டு போயிறாய்ங்க. முழு நாள் இருக்கேன். சம்பளம் போயிரும். போன கோச்சிலாம் இன்னைக்கு பாடம் முடிஞ்சதா? 15,000 எனக்கு பேசி விட்டுருக்காங்கப்பா. 20,000 இந்த இதுல தான் பாரு ஒருத்தன் கூட பியூட்டிஃபுல்லா இந்த கேம முனைப்போ நீ விளையாடு. கன்னிங்கா விளையாடு. க்ரூக்கடா விளையாடு. தி கேம் தட்ஸ் வாட் தி கேம் டெல்ஸ். ஹவ் யூ பிளே. யூ பிளே க்ரூக்கட் வாட்டெவர் மேன். நரித்தனமா விளையாடு. இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேம் ரைட்? அதெல்லாம் விட்டாச்சு. சம்மந்தமே இல்லாத ஒரு சண்டை. 25 பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு அது லவ்னே நல்லா தெரியுது. மக்களே சொல்லுங்க. நீங்களே டச் இஸ் இட் ரியல் லவ்? நோ. ரியல் லவ்வா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவ்ளோ க்ரோன் அப் கிடோஸ். ஓகே. தே நாட் ஸ்மால் கிடோஸ். ஆல் எல்லாம் பெரிய எல்லாம் அ வேணாம் சொல்லலாம். எல்லாம் பெரிய பெரிய பசங்க. ஓகே. லவ் அப்டின்னா அழகா பேசிப்பாங்க. பேசிட்டு வித் லவ் இஸ் கோயிங் டு பி ட்ரூ வில் கன்டின்யூ இட் அவுட். சும்மா கன்டென்ட் குடுக்குறேன் பேர்ல வாந்தி வர மாரி இருக்குயா. இவங்க குடுக்குற கன்டென்ட்டும். அது ஃபேஸ்லயே தெரியுதுல்லங்க. விச் இஸ் ட்ரூ லவ் அ இவ்ளோ இன்டீசென்ட்டாவா பிஹேவியரா இருக்கும். இந்த லவ்ங்கிற பேர்ல ஒரு கிரிஞ்சு. அப்புறம் இந்த ரம்யா வந்து அதாவது மச்சம் அப்படிங்கிறது, மச்சான் இருந்தா லக்கு அப்படிம்பாங்க. ராசிக்காரன் அப்படிம்பாங்க. இந்த அம்மாக்கு உடம்பு ஃபுல்லா மச்சான்னு நெனைக்கிறேன். எப்படியா? கிட்டத்தட்ட இந்த வாரம் இல்ல. ஆலன் ஐ திங்க் சோ நெக்ஸ்ட் வீக் கூட இந்த அம்மா போகாதுன்னு நெனைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் சோ. அட இந்த வாரம் இல்லல்ல. இந்த வாரம் ஷி இஸ் நாட் தேர் ரைட்? இல்ல கேப்டன் பியூட்டிஃபுல் மச்சான். அடுத்த வாரம் சத்தியமா போகாது. இது வேணா தரேன். விஜய் மாரி அதிர்ச்சியா வேற இப்ப இந்த அம்மாக்கு எப்படி 75 நாள், 80 நாள் சம்பளம் வாங்காம போகாதுயா. எப்பா கேளு, பேசும், கீசும், கத்தும். நம்ம ஆர்க்யூ பண்ண வந்துட்டோம் வச்சுக்கோயேன், நான் தான் காலையிலேருந்து உடம்பே சரியில்லங்கிறேன். அப்ப ஏன் ஆத்தா வந்த நீ? மயக்கம் போட்டு விழுந்து சொல்லிட்டு போயிறேன். எவ்வளவோ பேர் இப்ப ஜிபி முத்தா இருந்தாரு. குடும்பம் இதா இருந்துச்சு, குழந்தைகள பார்க்கணும் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லிட்டு ஓடிருங்கிறேன். அத என்ன பேச வரும்போதெல்லாம் நெஞ்ச பிடிச்சுக்கிறது எப்ப பாரு சீக்கு கோழி மாரி. அதெல்லாம் வந்து மகா லக்கு ரம்யாலாம். ஸோ வெளியலாம் இவர்லாம் போனாரே யார்? அதெல்லாம் ரொம்ப பாவம் ஆக்சுவலா. ஹூ இஸ் தட் கை ஆலன்? பெங்களூர். வாட்டர்மிலன். பிரவீன் வாட்டர்மிலன். ராஜ். பிரவீன் காந்த். பிரவீன் ராஜ். பிரவீன் ராஜ். வயித்தெரிச்சல். அதெல்லாம் வந்து ட்ரஸ்ட் மீ. ஈவன் அந்த திருநங்கை அவங்கலாம் கூட பியூட்டிஃபுல் அவங்கலாம் போனாங்க. இவங்கலாம் இருக்காங்கன்னு தான் வயித்தெரிச்சலா இருக்கு. எப்ப நீ ஹாய் சொன்னாலே நெஞ்ச பிடிச்சு நெஞ்சு வலிக்குது. என்ன கத்த விடாதீங்க, பேச விடாதீங்க, மேலுக்கு முடியலன்னு. எவ்வளவு நாளதான் நீ மேலுக்கு முடியலன்னு ஓட்டுவ? எழுத தரேன் வேணாம். ஆனால் ஷி வில் திஸ் வீக் ஃபர்கெட். டேக் மை வேர்ட்ஸ் ஈவன் நெக்ஸ்ட் வீக் ரம்யா இஸ் நாட் கோயிங் அவுட். ஷி இஸ் நாட் கோயிங் அவுட். ஏன்லாம் கேட்காத. மேபி நான் ஜஸ்ட் மெசேஜ் ஷி வில் நாட் கோ அவுட் நெக்ஸ்ட் வீக் ஃபார் ஷூர். போமாட்டாங்க. நான் உனக்கு மெசேஜ் போடுறேன் பாரு ஏன்னு. ஷி வில் நாட் கோ அவுட் நெக்ஸ்ட் வீக் ஃபார் ஷூர். போடுங்க தலைவரே போடுங்க. அந்த அம்மா போகாதடா அடுத்த வாரம்.
எழுதி வளராங்க நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து ஹை பிபி. அடுத்த வாரம் வந்து வேற யாராவது தான் இருக்கும். ரம்யா ஜோஸ் நாட் ஃபர்ஸ்ட் வேர்ட். நான் இஃப் மேபி த டபுள் எவிக்ஷன் அப்படிலாம் ஏதாவது யோசிச்சு கிச்சு பிரம்மாண்டம் போன சான்சஸ் ஆர் வெரி லெஸ். வெரி லெஸ். டேக் மை வேர்ட்ஸ். திஸ் இஸ் மை தாட் ப்ராசஸ் ஆர் ப்ரெடிக்ஷன் ஆர் வாட் எவர். அப்படி வந்தானே கொஞ்சம் பெருமையா சொல்றேன். ஆண்ட்ரே, கணிதா, ரமேஷ், கணபதினு. சரியா ஆலன்? தேங்க்ஸ். ஆன மாதிரி யாருமே சரிடா. இவங்களுக்கு நல்ல 2 வேளை தலா 2 ஆப்பிள், 2 சாத்துக்குடி, 2 மாதுளம்பழம். ஓகே. நல்ல தெம்பா இருக்கான். இப்ப ஜம்முன்னு இருக்கான் பாரு உள்ள போனோம். எல்லாருமே பளபளன்னு. யாரு இன்னும் டவுன் ஆகி, சீக் ஆகி வந்து கன்னத்துல கருவில, டார்க் சர்க்கிள் ஒருத்தவங்க நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 ஆப்பிள், 2 மாதுளம்பழம், 2 வாழைப்பழம். அடி போடு, தயிர், கீரை, பால் ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். அதனால வந்து நல்ல பாடி போஷாக்கா தான் வெளியே வரப்போறாங்க எல்லாம் வரவங்க எல்லாம். யாரும் லொப்ப சொங்கியா அப்படி யாரும் வரப்போறது இல்ல. இவங்க வைத்தறிச்சல் இவங்களுக்கு வின்னர் வேற, டைட்டில் வேற, மேக் ஓவர் செஷன் வேற, லாஸ்ட்ல இருந்து முடிய கட் பண்ணுவாங்க, ஃபேஷியல் கன்றாவி. சரி வேற யாரா பேசட்டும். தேங்க்ஸ். ஓ ஜிஆர் ப்ரோ ஷோக் போலியா? ரமேஷ் ப்ரோ. ஹலோ நான் எஸ். ரமேஷ் அண்ணன் மதன் பேசுறேன். ஏய் ஹாய். ஹாய். அந்த ஐடி வேற, இந்த ஐடி மாத்தி வச்சிருக்கேன். நீ எப்படி மாற சத்துறீங்கன்னு. சரி ஷோக் போலியா? வாரம் போனீங்களா போன வாட்டி? ஏய் ஆலன் இனிமே போவானான்னு கேளு, பண்ண போறேன். இல்ல எங்களுக்கும் விருப்பம் இல்ல போறதுக்கு. ஒரு வாரம் தான் போனோம். அந்த ஒரு வாரமே எக்ஸ்கியூஸ் மீ கந்தசுவாமி. ஆலன் இனிமே அடுத்த வாரம் போவானா, இன்னமேவே போவானா அவன்கிட்ட கேளு. அவன் போறானா நானும் போறேன். நாங்க போயிருந்தோம் ஜிஆர் ரமேஷ் ப்ரோ. இந்த வாரம் போ விருப்பம் இல்லை எங்களுக்கு. இன்ட்ரெஸ்டாவே எதுவும் இல்ல. என்னடா பிஜேஎஸ் வந்து கம்பேர் பண்ணலாம், பரவாயில்ல. நான் இதெல்லாம் என்ன ரெக்கார்ட் ஆனாலும் ரெக்கார்டு மெசேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடிலாம் வந்து மாயாவை பிடிக்காது ஹோஸ்டுக்கு, ஆனா பிடிக்கும். அதே மாதிரி பிஜேஎஸ்க்கு பார்வை பிடிக்காது, ஆனா மனுஷன் கூசாம ஹார்ட் விடுவாரு. அது வந்து அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்க, அது வந்து நக்கலா விட்டாரு பாருக்கு புரிஞ்சுக்கிட்டலம்பாங்க. பேலன் பார்த்துப்பானே தெரிக்குது நெஞ்சிலேருந்து கண்ணுலேருந்து கையில இதுதான் இல்ல. இது புவன் யாரோ தான் விட்டுருந்தா சரண அடிச்சிருப்பான் மனுஷன். இது ஹார்ட். அப்படி என்னத்த இது ஒண்ணு கேம் விளையாடுறாங்க, கண்டிக்க தெரியல, ஒண்ணு சொல்ல தெரியல. இஸ் என்ஜாயிங் எவ்ரி டைம். நீ பாரு, இஸ் என்ஜாயிங் ஹர் மேனரிசம்ஸ். சும்மா பரு நோ பரு பண்ண சொல்றேன் இல்லப்பா. நோ இதே வேற ஓசா இருந்தா இப்போ நான் கம்பேர் பண்ண வேண்டியதா, வேற வழி இல்ல. இருந்து கேஹெச் இருந்திருந்தா கூட சத்தியமா என்டர்டெயினே பண்ணிருக்க மாட்டாரு. தேவோட மார்க் லைன் ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். இங்க அப்படி இல்லையா? எவ்ரி வீக் ஷி டூயிங் த சேம் திங், சேம் ஆக்டிவிட்டீஸ், அண்ட் இஸ் என்ஜாயிங். விஜய் இஸ் லிட்டரலி என்ஜாயிங் Paru's reactions and mannerisms. ஓகே, எல்லாம் அதான் சொல்றேனே. இது ஆனா அதை பார்த்துட்டு இதை பாக்குறப்ப எனக்கு அது பெட்டர்னு தோணுதுன்னு. எனக்கு அந்த நிலைமைக்கு நான் தூட்ட நிக்க வச்சிட்டாங்க. என்ன நிக்க வச்சிட்டாங்க எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு அது சொல்றதுக்கு எனக்கு வாய் பூசு சொல்றப்ப மாயா வந்து பெட்டர்டா பாக்குறதுன்னு நான் இது வரைக்கும் சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தை எங்கேயும் சொல்லல. இது வரைக்கும் மாயா இஸ் பெட்டர் தென் அதன்னு சொல்லி அந்த வார்த்தை எனக்கு சொல்ல வைக்கிறாங்க. இப்ப வந்து பார்வதினு ஒருத்தர் வந்துட்டாங்க அதை டீல் பண்றதுக்கு. மாயா இஸ் பெட்டர் தென் பார்வதி, பார்வதி இஸ் பெட்டர் தென் மாயா சொல்ற மாதிரி எனக்கு வந்துச்சு. எனக்கு ஒரு லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்காதா? ஒரு லிசனிங் பேசிக் ஸ்கில்ஸ் இருக்காதா? அது அவங்க அந்த அம்மா வந்து குட் பேடு உடம்பு சேர்க்கிற ஒரு தலைன்னு ஆயிடுச்சுன்னா, இங்க பிக் பாஸ் சொல்றேன் இதெல்லாம் பயங்கரமா பார்க்கலாம். இந்த வாட்டி எப்படி அட்ரஸ் பண்றாருன்னு பார்க்கலாம். சும்மா லுலு லுலு லுலுங்கிறாரா, இல்லாட்டி லுலுல எங்கிறாரா, ஒரிஜினலா போட்டு தள்ளுறாரா பார்க்கலாம். அந்த மனுஷன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டு பட்டுட்டாவுல போயிட்டு வருது. நீங்க வேற இந்த மாதிரிலாம் இது வேணா தரேன். நம்ம கற்பனெல்லாம் உடஞ்சிரும்டா. இது வேணா தரேன்டா. இந்த பார்வையெல்லாம் ரோஸ் நம்ம பிரம்மாண்டமா எதிர்பார்க்கிறோம். போட்டு வதக்குவாங்க, வெறுப்பாங்க, சம்பந்தமே இல்லாத யாரோ 2 கோழியை பிடிச்சி எழுப்பி வதக்கி லஞ்சம் உட்கார் யாரையோ ரோஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன வாரம் ரோஸ் பண்ணணும்? நம்ம எதிர்பார்க்குற ரோஸ்டிங் நடக்காது. எல்லாம் மேலோட்டமா தடவிட்டு இது இழிச்ச வாய்ச்சி பாவம். அவன் பாவம். அவன் வந்து ஆக்சுவலா ஷி இஸ் பிரிட்டி டீசன்ட் கேர்ள் ஆர் விமன் ஆர் வாட்எவர். ஓகே, அது ஜெயில நான் யாருக்குமே நான் பெருசா ஓட்டு இருக்கேன், ஓட்டிங்லாம் போட்டதே கிடையாது. ஃபேரே இல்லைல்ல. இந்த இன்னும் புவர் கேர்ள் ஷீ இஸ் இன் த ஜெயிலுங்கும் போது எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும். ஒண்ணுமே பண்ணாதவங்கலாம் வந்து அட்லீஸ்ட் இவன் யாரு
Even this guy was okay. STR was, I wouldn't say very bad. I wouldn't say very bad. அதில் போட்ட போடுற his counters and everyone அந்த இதுலேருந்து they just came out of that வச்சுக்கோங்க, அந்த கதாபாத்திரத்துலேருந்து. ஓகே, அதான் சொல்றேனே, சம்பந்தமே இல்லாம பிடிச்ச ஆளுங்க அப்படியே கொத்து விட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். அண்ட் கம்முஸ் ப்ரொஜெக்ஷன், பாடி லாங்குவேஜ், ஓ மை காட், என்னங்க அது, could be a men or a women or whatever. இவ்வளவு பேர் பாக்குறாங்களே, you should know how to project சார் yourself, right? சாரி டு இன்டரப்ட். லாஸ்ட் வீக் விஜய் என்ன தெரியுமா சொன்னாரு? கமு உங்க கேம் ரொம்ப ஒரு லெவல் மாறி இருக்கு, நீங்க சூப்பரா விளையாடுறீங்கன்னு சொல்லிருக்காரு. அதை யாரா அத்தங்க பையனுக்கு பேத்தி பேரனுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமே அந்த குழந்தைக்கு, அந்த கம்புவை பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் செட் பண்றான். அது எப்படி சொன்னார்னே தெரியல. யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டுல யாரோ சிஸ்டர்ஸ் டாட்டரோ சன்னோ பிக் ஃபேன் ஆஃப் கம்முவான். How they can say, yaar, he is not even setting a 1% of example, right? குழந்தைகள் பிடிக்கிற மாதிரியா பண்றான் அவன்? எப்பா, இதெல்லாம் என்னதுக்கு எடுத்துட்டு போய் சொல்றதுக்கு வச்சா நான் இப்படி ஷோல சொன்னாரு பாருங்க. இருந்தேன் ப்ரோ. நான் இருந்தேன் அங்க லைவ்ல உக்காந்துட்டு இருந்தேன். அது லீட் எடுத்து சொன்னாப்புல அவரு. எனக்கு அது செம சிரிப்பா, அங்க அதெல்லாம் சிரிச்சாங்க லிட்டரலா, செமச்சா கலாச்சாரம் அது. அதுல இது அவரு anyone say like that, ரா? See, நாங்க நல்லவன் கெட்டவனா விட்டுரு, கம்பேரே ஒரு வெளியே இருக்கிற ஒரு குழந்தை, அது பெஸ்ட் எக்ஸாம்பிளா பண்ணா பரவாயில்ல, who literally maintains a decorum, இதுக்கு குவாலிஃபைட்லாம் கூட இருக்கணும்னு சொல்ல வரல, படிக்காத கூட இருக்கலாம். there's something called, who maintains the decorum, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான், அதை வேணா கம்பேர் பண்ணி சொல்லலாம். போய் வீட்டுல இருக்கிற குழந்தை கம்முக்கு ஃபேன், அதான் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வேற ஒன்றும் இல்ல, இவன் நம்ம நினைக்கிறோம் இவங்க இதெல்லாம் உள்ள ஏறி இருக்கு. இந்த ஹார்ட் எவ்வளவு விட்டாருல, ஆலன் தான் நினைக்கிறேன், ஆலன் தான் இருந்திருப்பான் அந்த ஷோ. எவ்வளவு ஹார்ட்டியா கைய வச்சு தெரிக்குது. நான் இருந்தோம், நானும் அவர்தான் இருந்தோம். ஆனா அது டூ மச் ஆயிடுச்சுடா. என்ன கலாய்க்கிற மாதிரியா இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல. இல்ல அவருக்கு யாராவது மிஸ்டேக் பண்றாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவருக்கு பார்வதிக்கு இப்படி பேசணும்ன்ற விருப்பமே அவருக்கு இல்ல. லைவ்ல பார்த்த வரைக்குமே அதுதான், ஓகேவா? பட் ஆனா பார்வதி அவர் சாஃப்டா அடிக்கிறாரு, சிம்பிளா அடிச்சுட்டு போயிடுறாரு. பட் ஆனா அது கிடையாது. அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்றது என் கருத்து. பட் ஆனா அவரு ரொம்ப பார்வதிக்கு ஸ்பேஸ் தராப்புல நிறைய இடத்துல. அவரு எவ்வளவு சொல்லியுமே பார்வதி பண்றாங்க. இதுவே கமலஹாசனா இருந்தா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. மாயா பண்றப்ப ஒரு நிறைய இடத்துல பண்ணாதீங்கன்னு சொல்லிருப்பாரு, ஓகேவா? அது அந்த மனுஷன வாயின சம்பளத்துக்கு டாக் பேக்ல என்ன சொல்றாங்களோ கேட்டுதான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இது நான் டாக் பேக் மட்டும் சொல்ல மாட்டேன் ஜிஆர் ப்ரோ. டாக் பேக் தாண்டி ஒண்ணு நடக்குது ப்ரோ. அதுல ரொம்ப கிளவரா இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, இந்த அளவுக்கு டாக் பேக் சொல்லுவாங்கன்னு கேட்டா தெரியாது. அவ்வளவு பாயிண்ட் எடுத்து கொடுத்து தர மாட்டாங்க. இவருதான் பாயிண்ட் எடுத்து பேசுறாரு. அவங்க சும்மா ஜஸ்ட் இன்ட் தான் கொடுப்பாங்க, இப்படி போனா அப்படி போகணுன்றது அவங்க அதை சும்மா நடத்துவாங்க தவிர ஃபுல்லா அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆனா பார்வதிக்கு முடிச்சிடறேன். பார்வதிக்கு ஒரு வீக் ஃபுல்லா ரோஸ் கொடுத்துருப்பாரு. ரோஸ் கொடுத்துட்டு அடுத்த சண்டே பார்வதிக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருப்பாப்புல. இது யாருக்கு பண்ணலையே அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம். இப்ப ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டு இருக்கப்ப திரும்பி கூப்பிட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க எனக்கு கோச்சிக்காதீன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருவாப்புல. பட் ஆனா ஒரு எபிசோடு ஃபுல்லா பார்வதி அடிச்சுட்டு அடுத்த எபிசோட்ல பார்வதிக்கு நீங்க ஒரு புகழார சொல்றீங்களே, புகழார சென்ஸ் அது நீங்க பார்வதிக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து தரீங்களே, அவங்க ரொம்ப பிரேக் ஆயிட்டாங்க, தென் அவங்க விஷயத்தை எடுத்து வச்சு பேசி அப்படியே அடிப்போம் அப்படின்னு நீங்க ஒரு கொடுத்தீங்களா ஒரு பாயிண்ட், ஒரு மேட்ரு. அது இந்த மாதிரி யாருமே தரலையே நீங்க இது வரைக்கும் இந்த சீசன்ல. பர்டிகுலரா நீங்க பார்வதி தரீங்கன்னா பார்வதிக்கு உங்களுக்கு யாராவது சொல்றீங்கன்னு அர்த்தம். பார்வதி பத்தி நல்லதா இன்னொன்னு பாத்திருக்கேன் நீ ஷோல. இது நான் ஜாஸ்தி பேசுறேன்னா ஜஸ்ட் டெல் மீ யார் கைஸ், I'll just go mute people. A lot of people are there. Okay, I'll just talk for less than a minute. Okay, இவர் இன்னொன்னு பாத்திருக்கேன். இவருக்கு பிடிச்ச ஆளா இருந்தா அவங்களுக்கு பாயிண்ட் சொல்ல வர. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் ஒரு கண்டஸ்டன்ஸ், எனக்கு பாயிண்ட் சொல்ல வரல, ஏன்னா அவருக்கு பிடிக்குதுன்னு, ஓ நீங்க இதெல்லாம் தானே சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாரு. அது என்னது, ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. அவனை பேச விட அந்த பாயிண்ட் கரெக்டா இருந்தா அக்னாலஜ் பண்ணு, தப்பா இருந்தா அக்னாலஜ் பண்ணு, அது தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணு. அதாவது அவருக்கு பிடிச்சிருக்கு ஆனா அவனுக்கு பேச தெரியலன்னா, ஓ இவரே ஒரு கரெக்டா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் செட் பண்ணி இதுதானே சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி உட்காருன்றாரு. அதுவுமே நடக்குதே, அதுவுமே நிறைய நடக்குது, எக்கச்சக்கமா நடக்குது. அதை தட் இஸ் ராங், தட் இஸ் அகெயின் வெரி ராங். அது குட்டா பேடோ என்ன, யூ மேக் தம் டாக், யூ புல் அவுட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தட். என்ன பிடிச்சிருக்குங்கனால பேசவே தெரியல, பாயிண்டே வைக்க தெரியல, இவர் பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டு உட்காருன்றாரு. அன்னைக்கு நடந்தது எக்ஸாக்ட்லி. ஐயப்பா, இவங்களுக்கு சப்போர்ட் வேற. இல்ல ப்ரோ, எனக்கு இன்னொன்னு இல்ல சேதுபதி மேல பெரிய குறைபாடு இதுதான்.
யாராவது சொல்லி அவர் கேட்கறாரா என்னன்னு எனக்கு தெரியல. பர்டிகுலரா அவர் பார்வதி பண்றப்ப எனக்கு அப்படிதான் தோணுது. யாராவது சொல்லிதான் கேட்கறாரு. பட் நெவர் நான் சொல்லட்டுமா, என்னதான் டீம் இருந்தா கூட கமலஹாசனுக்கு அவருக்கு ஒரு இன்ஸ்டிங் இருக்கு. சப்போர்ட்டா ஏதோ ஒண்ணு. அந்த முடிவு வந்து அவர் எடுக்கிற முடிவா இருக்கும். கரெக்டா? அவர் மாயா பக்கம் ஸ்டாண்ட் பண்ணதும் சரி, மற்றவங்க விஷயங்களும் சரி, அந்த விஷயங்களை வந்து அவர் எடுத்த முடிவுன்னா அது அவர் எடுத்த முடிவு. அந்த ஸ்டாண்ட்ல அவர் கரெக்டா இருப்பாரு. சில இடத்துல மாறுவாப்பில் நான் இல்லைன்னு சொல்லி பாட்டானா அந்த முடிவுன்றது அவர் கையில இருக்கும். ஆனா சேதுபதி எடுக்கிற முடிவு இருக்குல்ல, இந்த கண்டெஸ்டன் ரோஸ் பண்றதுல, அந்த முடிவுன்றது அவர் எடுக்க மாட்டேன்றாரு. எனக்கு அதுதான் பிரச்சனை. மத்தவங்க யாரும் அந்த பாயிண்ட் எடுத்து தராங்க அவருக்கு பக்காவா. அதை அவர் சரி தப்பு அறைய மாட்டேன்றாப்ல. பார்வதி விளையாடுற கேம் வந்து சிம்பிளா அடிச்சுட்டு முடிச்சுட்டு போறது எனக்கு அது உடன்பாடே கிடையாது. அது இதே நீங்க ஒண்ணு. இன்னொருத்தர் யாராவது இவருக்கு பிடிச்சு போச்சுன்னு டே ஒன்லயே மைண்ட்ல செட் ஆயிடுச்சு, பதிந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப விக்கல்ஸ் பதிஞ்சுட்டான் வச்சுக்கோ, அவன் தப்பே பண்ணாலும் அவ்வளவுதான், விக்கல்ஸ் இஸ் குட். டே ஒன்ல இருந்தே ஒருத்தனை பிடிக்கலன்னா டே ஒன்ல இருந்தே ஒருத்தனை பிடிக்காது. நீ நோட் பண்ண, டே பட் ஒன்ல ஒருத்தனை கமலஹாசன் பிடிக்கல, நெவர் ஒருத்தனை டிட். பிடிக்காது. அது ஆ, அப்பார்ட் ஃப்ரம் மாயா நெவர் டிட். நான் அதை ஷூரா இருப்பேன் அந்த விஷயத்துல ஆ, மட்டும் பர்டிகுலரா. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் இருந்திருக்கு. சில கேஜோட நிறைய பிளஸ்லாம் இருந்திருக்கு. எல்லாரையும் குட் புக்ஸ்ல வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண மாட்டாரு. கப்பல் ஆஃப் திங்ஸ். இவர் ஒன்னே ஒன்று பிளஸ் என்ன தெரியுமா? இ டாக்ஸ் டு த ஆடியன்ஸ் மேன். ஓகே. அதையும் வந்து இவர் போல்ந்து பேசுற மாதிரி ஒரு 2 3 ஆடியன்ஸ் இவர் வச்சிருப்பாங்க. ஓகே. இவரு இன்கேஸ் குட்டி குட்டி தப்பு ஏதாவது பண்ணா கூட, நீங்க இப்படி இல்லை சார், நாங்க மக்களை நாங்க இப்படி உங்களை நினைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஒன் லேடி யூஸ்வலா இருப்பாங்க, ஒரு ஸ்கிரிப்டட் லேடி. ஓகே. டு பிரைஸ் அபவுட் திஸ் மேன், அண்ட் த ஒன் திங் இஸ் ஹி டாக்ஸ் டு த பீப்புள். ஃபைன். தட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். மேபி குட் ஹார்ட்டட் சோல்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதனால வந்து மிச்சதெல்லாம் கரெக்ட் ஆகிடாதுல்ல. அது ஒண்ணுதான் இஸ் டூயிங் இட். ஜஸ்ட் டாக்ஸ் டு த பீப்புள். டாக்ஸ் அண்ட் டாக்ஸ் டு த பீப்புள். இட்ஸ் வெரி சிம்பிள் திங். அதர்வைஸ் உள்ளலாம் வந்து இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் வீக் ரம்யா போக மாட்டாங்கப்பா. ஓகே. ப்ரோ உங்களுக்கு ஆலன் ஐடி காட்டுச்சுன்னா நீங்க ரெக்வஸ்ட் காட்டுதான்னு பாருங்க. எனக்கு காட்டல, நான் டிஎம் பண்றேன் டேரக்டா. ஓகே. ஏன்னா இந்த மாதிரி யார் வின்னர் ஆகுறாங்க ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது மைண்ட்லாம் வச்சிருக்கீங்களா மக்களை? ஆனா இது எனக்கு அப்படியே வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லட்டா? பேசுங்க ப்ரோ, பேசுங்க. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு பேசுங்க. இல்ல பஸ்ல வந்து இருக்கேன், மற்றபடி கேக்குது. பேசுறதே கேட்கல ப்ரோ. இப்ப கேக்குதா? ஆஹா, நோ, கேட்கல, சுத்தமா கேட்கல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் கேட்குது. இப்ப கேக்குதா? பேசுங்க. இல்ல, ரம்யாலாம் வெளியே போகாம சுபிக்ஷா வெளியே போனா நானா இந்த பிக் பாஸ் இதை பாக்குறதே விட்டுருவேன். எனக்கு அது ஒண்ணு. ஏன்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வர சொல்லியிருக்காங்க, ஓட்டிங்ல கம்மியா வர இருக்கு அந்த புள்ள. அவ அந்த 6 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல சுபிக்ஷா இருந்திருக்கணும்ன்றது என்னோட பர்சனல் தாட். ஏன்னா அவ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த டாஸ்க் அவங்க வின் பண்றதுக்கு. பட் அவளுக்கு ரெகக்னேஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஆலன் ப்ரோ நேற்று ரொம்ப அழகா சொன்னாங்க, அது இந்த பிள்ளைக்கு ஒரு ரெகக்னேஷனே கிடைக்க மாட்டேங்குது. அது எதுக்குன்னு தெரில. ஆல்ரெடி இதை பேசிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். கரெக்டு தான். பாவம் அந்த பொண்ணு அனாவசியமா வயிற்றுச்சலை குடிக்கிறாங்க. அது என்ன பண்ணிச்சு பாவம். எக்ஸாக்ட்லி. அந்த பொண்ணுனாலே எல்லாருக்கும் ஆவாத மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு என்ன இவங்க மேல கல்ல போட்டுச்சா மண்ணை போட்டுச்சா, அந்த பிள்ளைனாலே அது இருக்கு. அந்த பொண்ணுனாலே ஒரு மாதிரி மட்டம் தட்டி ஒண்ணுமே தெரியாம லோவா பார்க்கக்கூடிய இது பண்றாங்க. தட்ஸ் வெரி பேட். என்னது பெரிய பசங்களாம் இருக்காங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸே இல்லை. கேம்ல ஆகட்டும், எது ஆகட்டும். அந்த 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 பொண்ணு ஒண்ணுதான் 100% டைட்டில் அடிக்கணும்ன்ற ஒரு வெறியில இருக்கிற மாதிரி தெரியுது. மத்த எல்லாருமே கூட அப்படிதான் இருக்கு. நிறைய கத்துக்க ட்ரை பண்ணுது. நம்ம தெரியல, இதுக்கு இப்படியா கட்டுட்டு மெனக்கிட்டு வந்துடணும். குட் பேட் சம்திங் போடுற பீம் பாக்ஸ் எக்ஸ்ட்ரீமா போய் இரிட்டேட்டிங் அதெல்லாம் வச்சுக்கோ. அதெல்லாம் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஹர் சாய்ஸ். ஓகே. நம்மளுக்கு இரிட்டேட் நம்ம காதை பத்தணும். ஓகே. அதுக்கு கொஞ்சம் எனக்கே காணாது அதெல்லாம் பண்ணுங்க. பட் ஒண்ணு மெனக்கிட்டு மீண்டு எப்படியா தாண்டி வந்துடலாமா, இது கத்துட்டு எப்படியா வந்துடலாமா, அந்த அட்லீஸ்ட் அந்த முனைப்பா இருக்கு. மோர் தென் அ டைட்டில், ஐ நீட் டு லேர்ன் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஷி சிட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஓகே. கரெக்டா தான் நீங்க சொல்றது. ஐ கோ வித் யூ. இப்ப யாரு சொன்னாங்களே தெரியல. சீரியஸ்லி, அட்லீஸ்ட் தட் கேர்ள் இஸ் காட் முனைப்பு டு டூ சம்திங்.
இல்ல அந்த மேல அந்த கட்டி தொங்க விட்டுறாங்கல்ல அந்த கம்பியில ஒரு இது இப்போ இப்போ போராட்டம் தானே இப்போ இன்னும் அவனும் கை வலிக்குது கால் வலிக்குது என்னால முடியல ஒரு கம்பி இழுக்கிற வரைக்கும் ஏதோ மெனக்கிடுவோம் வந்துட்டோம் முனைப்பு இருக்கு அதாவது ஏனோ தானோன்னு இல்ல இஸ் நாட் லைக் மணி அஃப்கோர்ஸ் மணி டூ மேட்டர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் யாருக்கு தான் பைசா இல்ல ஸோ அதை தாண்டி திஸ் கேர்ள் இஸ் காட் சம் அர்ஜ் டு லேர்ன் திங்ஸ் ரைட் தெரிலன்னு சொல்லி கூட பாருங்க யாரோ பேச வரும்போது எனக்கு உங்களை இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது இது எம்ஆர் ராதா மாதிரி நல்லா பண்ணாரு அட்லீஸ்ட் இஸ் அக்செப்டிங் கப்பல் ஆஃப் திங்ஸ் இது எனக்கு தெரிலன்னு மிச்சவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியல நான் எல்லாம் தெரியுதுங்கிறாங்க அதுதான் தெரிச்சு ஒரு நிமிஷம் நாட் சார் நீங்க பேசுறீங்களா இதோ விமர்சிங்களா நீங்க இதோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நாட் சார் பேசுவோம். அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு வந்து பிரவீன் போனதுக்கு அப்புறம் இந்த வாரம் ரம்யா அடுத்த வாரமும் இருப்பாங்க. ஆனா பிரவீன் போனதுக்கு அப்புறம் இந்த வாரம் சுபிக்ஷா போனா அது எனக்கு ரொம்ப அன்ஃபேரா படுது இந்த சீசன்ல. அது ஒண்ணுதான், மத்தபடி ஒண்ணு இல்ல. போலன்னா நல்லா இருக்கும், டபுள் எவிக்ஷன்ல, அதனால கொஞ்சம் சரி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் அலோவிங் மீ. தேங்க்யூ. எனக்கு குமாரப்பா வர வரைக்கும் அந்த பொண்ணு ஊழல் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவன் டேடி வர வரைக்கும் வச்சுப்பாங்க, அதுல நான் ஷோரா இருக்கேன். சொல்லுங்க நாட் சர்க்கிள் ப்ரோ. இல்லை ஆக்சுவலி நான் மெயினாக ஜாயின் பண்ணதே வந்து ஐ திங்க் இப்போ அப்பார்ட் டாபிக் தாண்டி வெளில போகிறேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த நம்ம ஹோஸ்ட் இருக்காங்களா அக்குனா மட்டாட்டான்னு சொல்லிட்டு, அவங்க ட்வீட்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து என்னடா நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஏன்னா நிறைய இடத்துல அவங்க ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ட்வீட் போடுவாங்க. நான் 2-3 பேர் ட்வீட் மட்டும் தான் தேடி போய் பார்ப்பேன். லைக் ரீசெண்டாக ஏதோ இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நான் லைவ் பார்ப்பேன், 1 hour எபிசோடு பார்க்குறேன். ஸோ அவங்களோட ட்வீட்டும் அண்ட் டேலண்டோட ட்வீட்டும் நான் தேடி போய் பார்ப்பேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தெம். அது சொல்லணும்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித். அண்ட் தென் மெயினாக வந்து திவ்யா இப்போ நம்ம இந்த இதில் ஜெயிலில் இருக்காங்கல்ல, அதில் வந்து இட்ஸ் ரியலி அன்ஃபேர்னு தோணுது. ஏன்னா நான் வந்து அன்னைக்கு நைட் திவ்யா முடிச்சிருக்க நைட் வந்து நான் ஃபுல்லாக லைவ் பார்த்தேன் டில் 5 AM இந்த மார்னிங் 5 மணி வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து ஆக்சுவலி ரியலி ஐ லவ் த ஷோ. ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து அவங்களுக்கே தெரியல. என்னோட ஒப்பீனியனில் இட் வாஸ் ரியலி ஃபன் அண்ட் அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து இட் வாஸ் ரியலி க்யூட். எனக்கு திவ்யா முன்னாடி இருந்தே பிடிக்கும். பட் ஸ்டில் அவங்க எதுவுமே பண்ணல, சம்மந்தமே இல்லாமல் சாண்ட்ரான் பிரஜின் கூட சேர்ந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு எனக்கும் அவங்க மேலே. பட் அவங்க அன்னைக்கு நைட் பண்ணதை வந்து ஒரு எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து இட் வாஸ் ரியலி கிரேட். அவங்க வந்து இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜெயிலில் இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் ஃபேர். இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து இவனுங்க பைத்தியக்காரங்க இந்த சீசன்ல சொல்றதுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க. பட் ஸ்டில் இவனுக்குலாம் அறிவு இருக்கானே தெரியல, என்ன பண்றாங்க எது பண்றாங்க ஒன்றும் புரியல. ஸோ அது வந்து ரியலி அன்ஃபேரா பட்டுச்சு. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட். பட் இட் வாஸ் நாட் ஃபேர். அதுதான் சொல்ல நினைச்சேன். தட்ஸ் இட் ப்ரோ. தேங்க்யூ. ப்ரோ கொஞ்சம் ஆலன் செக் பண்ணுங்களேன், எனக்கு காட்டல ப்ரோ. உங்களுக்கு காட்டுறாங்களா டஸ்ட் ஆலன் ஸ்பாட்டன்? ப்ரோ இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? ஒரு நிமிஷம், ஆலன் இப்போதான் காட்டுது, இருங்க. தூக்கி வெளில போட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களா? ஸ்பீக்கர் கொடுத்தேன் டிஎம்ல, அது பிடிச்சி வரணும், வராம நான் என்ன பண்ணிட்டோம். எத்தனை தடவை போயிட்டு வருது ஸ்பீக்கர் டேரக்ட் ஸ்பீக்கர் கொடுத்தேன் டிஎம்ல. எங்கெங்கயோ போதே மக்களே. இதுக்கு முன்னாடி பேசினிருந்தாருல ஒருத்தர், அவர் வந்து இந்த கேமை பயங்கரமா ரசிக்கிற ஒரு ஆளு. அவருக்கு வன்மம் குறிப்பிட்ட ஆட்கள் மேல இல்ல, அங்க இருக்கிற எல்லார் மாதிரியும் அவருக்கு வன்மம். சோ நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேம் ஷோ பத்தி, நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
ஸ்ட்ராட்டஜிஸ், மூவ்ஸ் அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நிஜமாலே ரியலி தே ஆர் நாட் டூயிங் எனிதிங். 20 பேரும் நோ எக்ஸெப்ஷன்ஸ், ஆல் 20 தே ஆர் டூயிங் நத்திங். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பேசிட்டு போறாரு. மற்றபடி குறிப்பிட்ட ஆட்களுக்கு வட்பம்லாம் கிடையாது. அது ஏதாவது தப்பா ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ரிசீவ் ஆகக்கூடாது தப்பான்றதுக்காக சொல்றேன். பட் அவர் சொன்னதுல எனக்கும் ஒரு சில இடத்து மாற்று கருத்துலாம் இருக்கு. பட் அது போக போக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஐயா இது மட்டும் சொல்லிக்கிறேன், இங்க பாருங்க, சபரிய நீங்கெல்லாம் வந்து காரணத்தோட அடிச்சா பரவாயில்ல, காரணமே இல்லாம அடிச்சாலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கியா. பாவையா, நல்ல பையன் அவன். அதே மாதிரி கனி மேல எல்லா கேஸும் ஏன் எழுதுறீங்க? அவங்க பண்ற தப்புக்கு அவங்க மேல கேஸ் எழுதுனா பரவாயில்ல, எவனோ பண்ற கேஸ் எல்லாம் அவங்க தூக்கி உங்க மேல தூக்கி போட்டா பாவங்க அவங்க. ஒரு நியாயம் வேணாமா? ஒரு நியாயம் வேணாமா? அவங்கதான் திவ்யாக்கே போட்டாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர்ன்ட்டு. கடைசியில வந்து இவங்களா சேர்த்து குரூப் பிசப் பண்றாங்கடா, எப்படிங்க அது? கொஞ்சம் பார்த்து யோசிச்சுட்டு இது பண்ணுங்க. இந்த ட்விட்டர்ல சுத்திட்டு இருக்கிற நரேட்டிவ்ஸ்ல வந்து மாட்டிக்காதீங்க. நாங்க பேசுறதையும் வந்து உண்மையான கருத்துன்னு எடுத்துக்காதீங்க. நீங்களா போயிட்டு சுய புத்தியோட யோசிச்சு இன்னும் நல்லா ஆராய்ஞ்சு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க ப்ளீஸ். இது ரொம்ப தவறுங்க நீங்க பண்றதெல்லாம். யாரெல்லாம் வந்து இப்படி பண்றீங்களோ உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். நான் சொல்றதோ, அக்கு சொல்றதோ, மதன் சொல்றதோ, இந்த ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க சொல்றதோ எதுவுமே தேவ வாக்கு கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகேவா? வித்தியாசமான கோணத்துல வித்தியாசமான ஆட்கள் அவங்களோட பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. சரியா? இதுல தேவ வாக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க ஃபேக்ட்ஸ் வச்சு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். அதை நீங்க போயிட்டு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் உங்க சுய அறிவுக்கு அது எட்டும் போது அப்புறம் நீங்க மாத்திக்கோங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நாங்க சொல்றது நீங்க நம்பியே ஆகணும்ன்றது என்னைக்குமே எங்க கருத்து கிடையாது. ஓகே? பட் தயவு செஞ்சு இதை ரிக்வஸ்டாவே வைக்கிறேன். எவனோ பண்றதுக்கெல்லாம் வந்து தயவு செய்து கனி மேல கேஸ் எழுதாதீங்க. ஒருத்தன் எஃபர்ட் போட்டானா அது உங்களுக்கு ரசிக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனா அந்த எஃபர்ட்டே இல்லைன்னு தயவு செய்து பேசுறாதீங்க. சபரிக்கு இந்த வாரம் அதை தான் பண்றாங்க எல்லாரும். எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது. சொல்லுங்க தைரா, சண்டை போடுவோம். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசி முடிச்சுக்கிறேன். இல்லைன்னா எல்லாத்துக்கும் நீங்க சொல்லிடுவீங்க. திவ்யா எப்படியாச்சும் ஜெயிலுக்குள்ள இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசி வரைக்கும் எப்படியாச்சும் அவங்க உள்ள மெயின்டைன் பண்ணணும். ஆமாங்க, அப்பதாங்க அவங்க மேல அட்லீஸ்ட் போக்கஸ் திரும்பவும். இவங்க இப்ப உள்ள போயிருந்தாங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க, யாரும் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்கல அப்படின்னு ஆயிருக்கும்ல. இப்பதானே அவங்கள பத்தி பேசுறாங்க எல்லாரும். அவங்க கரெக்ட், அவங்க பண்ண எஃபர்ட் இப்பதானே எல்லாரும் பாக்குறாங்க. உள்ள போயிருந்தா ஒண்ணுமே இல்லைன்னா இருக்குமே. சோ ஒரு ஆள் அங்க உள்ள உட்காந்து இதை பேசணும், அதை திவ்யா பேசணும், உள்ள இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. சோ ஒரு வகையில அவங்க மேல அட்லீஸ்ட் அட்டென்ஷன் திரும்புது அப்படிங்கறதுனால நான் ரொம்ப ஹாப்பி. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பண்றது, போற போக்குல என்ன ஒரு அடி போடுறது, ஏதாவது ஒண்ணு. சரி, ஏதோ சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் தான். சரி, இதுல உங்களுக்கும் சந்தோஷம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க இதை சொல்லிடுவீங்களோ அப்படின்றதுக்காக நான் முன்னாடி சொல்றேன். சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்கு 2 பேரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் இருந்திருக்கணும், அது காரணங்கள் சொல்லுங்க. எனக்கு எஃப்ஜேவும் ரம்யாவும் இருந்திருக்கணும். காரணங்கள்? காரணம் எஃப்ஜே அவன் வந்து சொல்லிக்கிறான் இன்ட்ரோவர்ட் அது இதுன்ட்டு. எதுவா இருந்தாலும் அந்த கேரக்டர் உள்வாங்கி பண்ணலாம். இன்னும் டீமோட நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம், பிளான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இது எல்லாமே பண்ணிருக்கலாம். ரம்யா பிளஸ் வந்து அந்த கேரக்டரை பண்றேன்னு கண்ணை மூடிட்டே இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்க சொல்லிட்டு இருந்தப்பல விக்கல்ஸ் அப்படி ஒரு ஆளை எதுக்கு வைக்கணும்னு தெரியல எனக்கு. அவங்க வச்சு அவங்க அட்வைசர் அவங்க எனக்கு பதிலாக எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்னு வைக்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அப்ப அவங்களும் வந்து இப்ப என்னோட ஃப்ரெண்டு வேலை பார்க்க வேணா நான் நினைச்சேன்னா என் ஃப்ரெண்டை நான் வந்து அட்வைசரை போட்டுட்டு நான் வந்து சும்மா அப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கலாம், எந்த வேலையும் பார்க்காம. ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா அவங்க மேல பிளேமை கூட போட்டு விட்டுடலாம், நம்ம சேஃப் ஆயிக்கலாம். இல்ல நான் கவனிக்கல, எனக்கு தெரியல, நான் பார்க்கல, நான் உள்ள படுத்திருந்தேன், தலைவலியா இருந்தேன் அப்படின்னு ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் அட்வைசர் சப்போஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியல தெரியல அப்படிங்கிற விஷயத்துக்கு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஹவுஸ் ஒர்க்கை கொடுங்க. பிக் பாஸ் வந்து தலைக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாரு, ஒர்க் இல்லை அப்படின்ட்டு. நீங்க மேனேஜ் பண்ற ஒர்க் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுவே பெரிய தலைவலி அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க ஒரு ஆளை போட்டுட்டு அதுலயும் நீங்க ஃப்ரீ பாஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா புரியலையே என்ன பண்றீங்க. அப்ப நீங்க எதுக்கு அவரே தலையா இருந்துட்டு போறாரு. அதனால அவங்க எஃபர்ட் மேபி அன்னைக்கு முழிச்சிருந்தாங்க, அது வேணா ஓகே. அப்படி இருந்தாலும் கூட சில இடங்கள்ல அவங்க தலை பவரை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. நான் அந்த இதை பார்க்கல. அப்படி சப்போஸ் அவங்க ட்ரை பண்ணிருந்தாலும் அது ரொம்ப இன்வேலிட். தலையா இருந்துட்டு அந்த வேலையை பண்ணக்கூடாது.
ட்ரை பண்ணாங்கல்ல, பண்ணாங்க. அந்த பிளான் போடும்போது ம். அந்த கேப்லலாம் நாங்க உட்காந்துக்கிறோம். முடிஞ்ச உடனே நாங்க ஓடி போய் அதை எடுத்துக்குவோம்லாம் பேசும்போது இவங்க ஓகே ஓகேன்னாங்க. அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணாங்க வந்து. அதுக்கு வந்து நான் அதுக்கு உடன்பட்டு போகலன்னா நான் டீமா விளையாட மாட்டேன்னு ஒண்ணு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட கரெக்டா பிடிச்சிருவாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து துணை போயிருக்கீங்க, கேப்டன்ற பதவியை வந்து உங்க கையில எடுத்துக்கிட்டுன்றது கரெக்டா பிடிச்சிட்டாங்க. அவரோட புடிச்சு கேள்வி கேட்டுருவாங்க. அதனால எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்னா இதுதான். அதுவும் எஃப்ஜே எல்லாம் உண்மையாலுமே இன்னைக்கு அறிவே இல்ல ரம்யாக்குன்னு தான் சொல்லணும். அங்க ஆதிரை எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. மேபி நம்ம எப்படியும் கடைசி வரைக்கும் தங்குவோம். என் கூட எஃப்ஜேவை போட்டுற வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவனை வெளியே எப்படியாச்சும் அனுப்பிடுவோன்றதுக்காக ஓட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க போடுறாங்க. இவர் வினோத் தான் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவர் அப்படியே சொல்லிடுவாரு. ஒரு வினோத்தும் சொல்லிட்டாரு. 2 ஓட்டு தான் இருக்கு. இன்னும் ரம்யாவுக்கு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஏற்கனவே போட்ட யாருக்காச்சும் இப்ப போட்டு ஓட்ட நிறுத்த வேண்டியது தானே, திரும்ப ரீவோட்டு பண்ண வேண்டியது தானே, திரும்ப எஃப்ஜே பின்னாடி வந்திருப்பான்ல. அதை ஏன் ரம்யா பண்ணல? லூஸ் மேனா ஓகே ஓகேடா நீ வெளியே போய்க்கடா அப்படின்னு ஏன் பண்ணுச்சு? அறிவே இல்ல, ஸ்ட்ராட்டஜியும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. உங்க வேணான்னு தெரியுது உங்களுக்கு. உங்க டீம்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் நீங்க எல்லாரும் சொல்லிக்கிறீங்க. அப்புறம் அவனுக்கு எதுக்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு வெளியே அனுப்புறீங்க? ஸோ வாஸ்தவம் தான். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியும் தெரியல. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் அவன் போயிட்டானா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஐயோ நீ இன்னும் ஓட்டு போடலையே அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஓட்டை நிறுத்தணும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டு நிறுத்திருக்கலாம். ஏன்னா கடைசியா வெளியே போயிட்டு ஏன்னாட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஏய் நம்மளுக்கு அந்த மாதிரி செல்ஃப் ஓட்டே இல்லைன்னா கூட நம்ம 2 பேர் தான் கடைசியில வெளியே வந்திருப்போம் அப்படின்லாம் ஓவர் ஸ்ட்ராட்டஜி பேசுறாங்க. அந்த ஒரு 1-2 நிமிஷத்துல இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி யோசிக்க பிடிச்ச உங்களுக்கு அந்த நேரத்துல எஃப்ஜேவை நிறுத்துறதுக்கு உங்களால ஏன் முடியல? ஏன்னா அந்த படியை நம்ம ஏத்துக்க வேணாம். நம்ம நிறுத்தி விட்டுட்டு ஏன்டா நம்ம மேல தலையில அது திரும்பும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஓகேன்னு வெளியே அனுப்பி விட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, ஃபேவரிசம் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. நன்றி. நல்ல நல்ல கருத்துக்கள். ஒரு நிமிஷம் இருங்க. ஹோஸ்ட் கோஹோஸ்ட் ரிப்ளைஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஃபுல் பக்கா இருக்கான். யாருக்குமே ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் காட்டலையா? ஏதாவது பண்ணுங்க. ஹோஸ்ட் கோஹோஸ்ட் ஹோஸ்ட் கோஹோஸ்ட் ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஸ்பேஸ் கோஹோஸ்ட் எனக்கு கொடுக்க முடியுதா பாருங்களேன். வெயிட் பண்ணுங்க. தூங்கினே இருங்க கடைசி வரைக்கும். அக்கு எங்க நான் தூங்கல, நான் பாத்துட்டு இருக்கேங்க, லைவ் பாத்துட்டு இருக்கேன். நான் வேலை பாருங்களேன். ஸ்பேஸ போட்டுட்டு நீங்க பார்த்து நீங்க லைவ் பாப்பீங்க, அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கணுமா? புரியலையே. நம்மள பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரிது போகுது. இல்ல நான் லைவ் பார்த்தாதான் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணுவேன்ல, இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லி. ஏங்க நான் கூட தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு புரியலையே. இல்ல இது வரைக்கும் எதுவும் பண்ணலையே, நான் பார்த்த வரைக்கும் எதுவும் பண்ணலையே. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்றது அக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆலன். ஓ நானு சரி விடுங்க, இது நல்லதுக்கே காலம் இல்லைங்க. கீழே டஸ்ட் கார்த்தி எல்லாம் பாவங்க 2 பேரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. மைக்கே காட்டல, எனக்கு காட்டல, ஐடியே நான் காட்டல. கோவஸ் கொடுத்திருக்கேன், நீங்க வாங்க உங்களுக்கு காட்டுது. ஒண்ணுமே வரல. மதனை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு கொடுங்க பாப்போம், அப்பயாவது வருதான்னு பாப்போம். மதன் போனை வச்சுட்டு தூங்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அக்கோ கொடுத்துட்டேன் ஆலன், இருங்க ஒரு நிமிஷம், ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுத்தேன். அதான் அந்த கோஸ்டுக்குள்ள போய் அதுல ஏதாவது ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, ஏம்நாத் ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கோம் இல்லையா, நம்மள பேச விடாம தடுக்க ட்ரை பண்றாங்க. ஹேம்நாத்தே பேச மாட்டாரு, ஹேம்நாத் ஆர்மி பேச என்ன போறீங்க? எனக்கு புரியலையே. வன்மத்தை கொட்டாதீங்க சார். எனக்கு புரியுது நீங்க ஜீவராஜ் ஆர்மில இருந்து வரீங்கன்னு புரியுது, அதுக்காக இப்படி எல்லாம் வன்மத்தை கொட்டாதீங்க. ஏம்நாத் சுப்ரமசி இப்ப அக்செப்ட் பண்ணுங்க. வரலையே, வந்தா பண்ணுவனே. வரும். அதான் அக்கு சுப்ரமசி வருமா? தலைவர் நினைப்பு வருமா? கீழே இருக்க லெஸ் எல்லாம் நினைச்சாதான். எல்லா ரிக்வெஸ்டும் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாரும் வந்து எனக்கு ஃபயர் விடுறீங்க. இதுக்கு முதல்ல வரட்டும், வரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேனா ஏதாவது பண்ணிட்டாங்கடா. அப்பா நண்பர்களே, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும்.
ஐயா கைய தூக்குறேன், ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், கைய தூக்குறேன், கூப்பிடுவீங்கன்னு பாக்குறேன், நிறைய பாயிண்டா வருது. நம்ம பேசலாம் அப்படின்னு பாக்குறேன், கைய தூக்குறேன், லிசனர் போயிடுது. என்னடா அது, மறுபடியும் போறோம் பண்றேன், மறுபடியும் இப்போ சுத்தம். நானும் கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே இருங்க, பேசுங்க, நான் வரேன். என்ன ஹோஸ்ட் சேதுபதியா நினைச்சிட்டு 4 வார்த்தை நல்லதா சொல்லியா? அப்ப உன மேல கூட்டு வந்திருக்கல, நல்லதா சொல்லலாம். ஹோஸ்டா ஆலடா கேட்டிருந்தா கூட ஏதாவது நல்லதா சொல்லியிருப்பாரு. ஹோஸ்டா விஜய் சேதுபதியா சொல்லுனா என்ன நல்லதா சொல்லுவாரு, எனக்கு புரியல. ஓ அப்படியா? எனக்கு எனக்கு இதுவரையும் ஆலன் பேசுனதுலயே இந்த அது பேர் என்ன, ஹேம்நாத் பத்தி பேசின விஷயம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ரம்யாவையும் ஆதிரையும் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்பெல்லாம் பேசுறீங்களா இல்ல இப்ப நான் அப்படியே ஃப்ளோல பேசிடவா? ஏன்னா எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பேசுங்க, அடிச்சு நவுத்துங்க கார்த்திக், எல்லாரும் கேளுங்க, சூப்பரா இருக்கும். அப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு கேட்டுறாங்க நண்பர்களே, மொக்கையாயிடும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் சகோ ஒருத்தங்க பேசியிருந்தாங்க, திவ்யா சூப்பரா விளையாண்டாங்க, அவங்களுக்கு நடந்தது அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. நான் இது ஆக்சுவலா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இங்க இவங்க யாரெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிபி கொடுக்கல. நீங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி 6 பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துக்கிட்ட ஒருத்தவங்களும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்னு பண்ணாங்க. இதுல திவ்யா செஞ்ச 2-3 விஷயத்த நான் பார்க்கும்போது, அவங்க தான் சொல்றாங்க ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது, இது என்ன ஒரு கேம், இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசனே பார்த்தது இல்ல, எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு, பின்னாடி பக்கம் நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவங்க கூட இருக்கும் போது. 2, அடுத்தது இங்க உள்ள இருக்கும் போது கானா வினோத்தை நீங்க எதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க அப்ப உங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. 3, இது எப்படி பார்த்தாலுமே சரி ஃபுல்லாவே ஒரு கான்ட்ராடிக்டா தான் இருக்கே தவிர அவங்க ஒன்னும் ப்ராப்பரா அந்த இதுக்கெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. நான் பார்க்கும் போது திவ்யா ப்ராப்பரா ஒரு விக்டிம் கார்டு கேம், விக்டிம் பிளே தான் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. திவ்யா